எனக்குள்ளேயும் 1000 ரகசியங்கள் இருக்கு. புத்தம் புது பணக்கட்டோட வாசம் ரொம்ப பிடிக்கும். அவனை மாதிரி 100 பேர் என் பின்னாடி சுத்துறாங்க. சரி தப்புன்னு இங்க எதுவுமே இல்லை. சந்தோஷமா இருக்குமா, அதுதான் முக்கியம். அந்த நந்தினி அப்படி இப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் எல்லாரையும் விட்டுட்டு உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவ பாட்டுக்கு அவ இருந்துக்கலாம், நீ பாட்டுக்கு நீ இருந்துக்கலாம்ல. என்னப்பா என் முன்னாடி எப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்ட? இல்லை, ஒன்றும் இல்லை. என்னாச்சுன்னு சொல்லுப்பா. இல்லை, நீங்கள் சொன்னது சரியாக போச்சு. என்ன? அந்த நந்தினி நல்லவ இல்லை. நான் பார்த்தேன் அவளை, இன்னொருத்தனோட படுக்கையில் பார்த்தேன். என் அனுபவத்தில் அன்னைக்கே நான் சொன்னேன், நீதாப்பா கேட்கல. அனுபவம் தான் ஜெயிக்கும். ஆமாம், அவள் அப்படியே இருந்தத என்ன தப்பு? நீ மட்டும் ஒழுக்கமானவன என்ன? அது சரி, நாம் எப்படி இருந்தாலும் நமக்கு வரப்போகிற உத்தமையாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் ஆம்பளையோட அடிப்படை குணம். இப்படி குடிச்சா இதெல்லாம் சரியாயிருமா? அவளை நீ என்ன கல்யாணமா பண்ணிட்ட? விட்டு தள்ளு கழுதிய. சரி, அப்படியும் விட முடியாது. நீ கல்யாணம் பண்ணாமல் விட்டாலும் அவள் எவனையாவது கல்யாணம் பண்ணத்தான் போகிறா, யாரையாவது ஏமாத்தான் போகிறா. அதை தடுக்கணும்னா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். ஐயோ, தயவு செஞ்சு நிப்பாட்டுறீங்களா? நான் ஏற்கனவே குழம்பு போயிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்ணாதீங்க. போங்க முதல்ல வந்து. நான் ஏதாவது சொன்னால் என்னை அனுப்புறதுலேயே குறியாரு. நான் போகிறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. நந்தினியே ஃபோன் பண்ணுவா, நேரில் வருவா, பசப்புவா, பார்த்துந்துக்க. பொட்டச்சி நேரில் வந்தால் எல்லா ஆம்பளையும் பொசுக்குன்னு வாங்கிடுவீங்க. வரதுக்குள்ள எங்க தூங்கிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, 2 நாளா ஃபோன் கூட அட்டென்ட் பண்ண முடியாத அளவுக்கு அப்படி என்னதான் வேலை? ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணா நீங்க எங்கன்னு என்ன கேக்குறாங்க. இப்படியே பொறுப்பு இல்லாம எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க கதிர்? ரெண்டு நாளா நீங்க என்ன ஆனீங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு எனக்கு ஒரே டென்ஷன். நமக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் நீங்க இப்படியே சுத்திட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தான் கஷ்டம். சொல்லிட்டேன், புரிஞ்சுதா? கதிர், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அடுத்த வாரம் கோவால ஆபீஸ் மீட்டிங். பொண்ணுங்கள்ல என்ன மட்டும்தான் எங்க எம்டி செலக்ட் பண்ணிருக்காரு. மற்ற பொண்ணுங்களுக்குலாம் ஒரே பொறாமை. நான் போறேன்னா அதுக்கு காரணம் என்னோட திறமை. அவங்க ஏன் பொறாமப்படுறாங்கன்னா எனக்கு புரியல. எப்பவுமே ஆல்கஹால் தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை கதிர். அப்பப்போ காஃபியும் குடிக்கலாம். இந்தாங்க காஃபி. நான் போட்டு காஃபி, சும்மா டேஸ்டாவது பாருங்க. ஏன் உடம்பு சரியில்லையா கதிர்? இந்தாங்க. என்னாச்சு? தெரியாம பண்ணலடி, தெரிஞ்சாம பண்ண. எனக்கு தெரியாது நினைச்சு பண்ண பாரு, அதான் தப்பு. நந்தினி, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள் யார் தெரியுமா? நான் தான்.
யாரையும் எதுக்காகவும் எப்போவும் என்னை நெருங்க விட்டதே இல்லை. நெருங்கி வந்த முதல் ஆள் நீ தான். நீ இப்படி பண்ணலாமா? நான் நல்லவன் சொல்லவே இல்லை. நான் அசிங்கம், அழுக்கு, சாக்கடை. ஆனால் இன்னொரு சாக்கடையால் அதை கழுவ முடியாது இல்லையா? இப்போவும் சொல்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்.